தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இம்யூனிட்டி பவர் பொடிங்க, சுக்கு காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சளி பிடிக்காமையே இருக்குங்க. டெய்லியுமே உடம்புல வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவாங்க. அந்த கபமானது டெய்லியும் உடம்புல சேராமல் அப்பப்போ அன்னாடு நம்ம சாப்பிட்றதுல சேர்கிற கழிவுகள் வெளியில் கரெக்டாக வந்துடுங்க. இதில் நல்ல நிறைய இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்குதுங்க. இந்த ரெசிபியை நம்ம எப்படி செஞ்சு எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். மெயினாக குழந்தைகளுக்கு நாள்பட்ட சளி, ஆஸ்துமா, அப்புறம் வீசிங்கு, அதுக்கப்புறம் நிறைய சொல்கிறாங்க பிரச்சனைகள்லாம் சளி சம்மந்தமாக. அந்த எதாக இருந்தாலும் இந்த ஒரு பொடி போதுங்க, உங்களுக்கு க்யூர் ஆக்கி விட்டுரும். அதாவது இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு நல்லாயிரும் அப்படிங்கிறது கிடையாது. இது தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு சளி தொந்தரவே குறைஞ்சிரும், இம்யூனிட்டி கிடைக்குங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம். டீ வச்சு குடிச்சிக்கலாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது திப்பிலிங்க. திப்பிலி ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சுத்தமான பூஜை பொருள் விற்கிற நாட்டு மருந்து கடையாக இருந்தால் பொருள் தரமாக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு சுத்தமான பொருள் விற்காத கடையாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே இப்போ இதெல்லாம் கிடைக்கிது, அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். பியூராக ஒரிஜினலாக கிடைக்குங்க. அடுத்தது 50 கிராம் திப்பிலி எடுத்துருக்குறேங்க. குருமிளகு இவ்வளோங்க, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே காரம் இருக்கும், அதனால் காரம் நிறையா வேண்டாம், ஒரு ஸ்பூன் போதும். மல்லி ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மல்லி. இது ஏலக்காங்க. ஏலக்காய் ஒரு 25 கிராம் ஏலக்காய் இருக்கும். அதோட மேலே இருக்கிற தொல்லியெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் மட்டும் பயன்படுத்திக்கலாங்க. அந்த தொல்லி ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும், அதனால அந்த தொல்லிகள் தேவை கிடையாது. இந்த விதை மட்டும் போட்டுக்கலாம். தொல்லியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு 25 கிராமுங்க. இது ஒரு கைப்பிடி. இது ஒரு ஸ்பூனு. இது ஒரு 50 கிராம் இருக்கும் திப்பிலி. அடுத்தது சுக்கு ஒரு 50 கிராம் இருக்குங்க. இதை இந்த மாதிரி நல்லா 1-2 தட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டால் டக்குன்னு பொடியாகி வரும். அப்படியே முழுசாக இருந்துச்சுன்னா அரைக்கிறது, சில மிக்சிகள் எதை போட்டாலும் அரைச்சிருதுங்க. சிலது கொஞ்சம் அரைக்க கடினமாக இருக்கும். அதனால் இப்படி தட்டி போட்டுட்டோம்னா நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிருங்க. சரி, இப்போ இந்த பொடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம் அலுமினிய வடைச்சட்டி தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக டக்குன்னு வந்துடும். கேஸ் சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது. டக்குன்னு இது ஹீட் டக்குன்னு ஏறிடும். சில்வர் அது எல்லாத்தையும் காட்டிலும் வச்ச உடனே ஹீட் டக்குன்னு வந்துடும். சரி, இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வடைச்சட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சுக்கை வறுத்துக்கலாம். போட்டு நல்லா வறுத்துடலாங்க. நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும், கருகிடக்கூடாதுங்க. கருகுச்சுன்னா அந்த ரெசிபியை டோட்டலாக கிளாப்ஸ் ஆகிடும். அதனால் லைட்டாக மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு காமிக்கிறது ஆல்ரெடி ட்ரையான பொருள் தானுங்க, காய வச்ச பொருட்கள் தான். அதனால் ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் கிடையாது. போட்டோன்னே டக்குன்னு மணம் வந்துடுங்க. இப்போ மணம் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். அடுத்தது மல்லி போட்டுக்கலாங்க. மல்லி போட்டு இதையும் நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபி நான் இதில் டீ போட்டு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. பர்சனலாகவே நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டாங்க. நம்மளுக்கு இது எனக்கு எப்படி செய்யணும், நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் டீ வச்சு குடிச்சிங்கன்னா இந்த திப்பிலி இருக்குது பாருங்கள், இந்த திப்பிலியோட காரம் நாக்கில் இருக்குங்க. நம்மளுக்கு அந்த நம்ம நாக்கில் நிறைய உணர்வு சுரப்பிகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அது ஒரு நல்ல சூப்பராக இருக்குங்க. அடுத்தது திப்பிலியை போட்டுருவோம். திப்பிலியை போட்டுட்டு நல்லா திப்பிலியோட வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். திப்பிலிங்கிறது இப்படி தான் இருக்குங்க. நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. வடைச்சட்டி ஒரு டைம் ஹீட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வறுபட்டுருங்க. அப்புறம் நம்ம ஒரு பொருளை போட்டு வறுக்கிறோம்னா அந்த பொருள் வறுத்துருச்சுன்னா அதோட வாசம் வெளியில் வரும். இன்னொன்று இப்படி வணக்கியில் சலசலன்னு சவுண்டு வருங்க. அப்போ அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது ட்ரை இன்க்ரீடியன்ஸுங்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு வணங்கி வந்துடும்.
அப்படி இல்லைன்னா வெயிலில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். அதை காட்டிலும் இப்படி வறுத்து அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ திப்ளியோட மனமும் வந்துருச்சு. இப்போ திப்ளி எடுத்துகிட்டு மிளகு போட்டுக்கலாம். மிளகு 5-6 மிளகுங்கிறதுனால டக்குன்னு ஹீட் ஆயிரும். மிளகு கூடயே நம்ம ஏலக்காயும் போட்டுக்கலாம். மிளகு வந்து டக் டக் அப்படிங்கிற சவுண்டு கேட்குங்க, வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அது வெடிக்கிற சவுண்டு கேட்டாலே மிளகானது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. சவுண்டு கேட்குதுங்களா? ஏலக்காய் விதையை போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் ஒரு நல்ல ஒரு வறுத்துக்கலாம். சொல்லவே வேண்டாம், ஏலக்காயோட மனம் வெளியில் வரும். சூப்பராக இருக்கும் அரோமா. வறுத்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து தட்டத்தில் கொட்டிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஃபேன் கடியில் கொண்டு போய் வச்சு நல்லா ஹீட் வந்து கம்மியாகிற அளவுக்கு வச்சுட்டு, ஹீட் கம்மியானோடனே மிக்ஸி ஜாரு, அதாவது ஒரு ஈரப்பதமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இதை எல்லாம் போட்டு நல்லா எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த அளவு மிக்சியில் போட்டு இவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேனுங்க. இப்போ இது வந்து நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில், சுத்தமாக ட்ரையாக இருக்கிற கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இதுலேருந்து எப்படி நம்ம காஃபி வச்சு குடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இந்த பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேனுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டுக்கலாம். பாருங்கள், கரும்பு சக்கரை போட்டாச்சு, ஒரு 2 ஸ்பூனு. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு வரட்டுங்க. கொதிச்சு வந்தால் அருமையான சுக்கு மல்லி காஃபி ரெடிங்க. நம்ம பொடியெல்லாம் காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டாம். இதில் நம்மளே நிறையா போட்டு செஞ்சுருக்கோங்க. அதாவது திரிகடுகுன்னு சொல்லுவாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி 3மே வந்து திரிகடுகுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. 3ஐயும் நம்ம வந்து இப்போ எந்த உணவுலையும் எடுத்துக்கிறது இல்லை. இப்படி டீயாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம டீக்கு பதிலாக இதை குடிச்சிக்கலாங்க. இன்னொன்று, இப்போ பால் டீ தான் குடிப்பேன், வர டீ குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து பால் டீ எப்பவும் போல் நீங்கள் டீ தூள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் இந்த இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு டீ வடிக்கிற மாதிரி வடிச்சிருங்க. வடித்து குடிங்க, சூப்பராக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா, குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்குது, சளி தொந்தரவு அதிகமாக இருக்குதுங்கிறவங்க வந்து இப்போ குழந்தைக்கு காலையில் டெய்லி பால் குடிப்பாங்க இல்லைங்க, அந்த பாலில் வந்து நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது எவ்வளோ சொல்கிறது, டெய்லியுமே வெறும் நாட்டு சக்கரை ஒரு இவ்வளோ பொடி, இது மட்டும் போதுங்க. இதை போட்டு டெய்லி நீங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு 4 பட தெரியும். சளி தொந்தரவே கம்மியாக போகிறதே 4 பட உங்களுக்கு தெரிய வருங்க. சளியே முற்றிலுமாக கம்மியாயிரும். உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சளி வந்து அன்னாடு சாப்பிட்ற உணவு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, மிட்டாய் சாப்பிட்றாங்க, அது எதுலையாவது ஒரு கழிவு சளியாகப்பட்டது உள்ளே இருக்குதுன்னா இந்த இது வந்து வெளியில் கொண்டு வந்துடும். டெய்லியுமே குழந்தைக்கு எப்பப்பெல்லாம் பால் குடிக்கிறாங்களோ அப்போ போட்டு கொடுங்க. இப்போ ஒரு 3 நேரம் குடிக்கிறாங்கன்னா மெயினாக காலையில் கொடுத்துருங்க, நைட்டு குடிக்கையிலையும் இந்த பொடி போட்டு கொடுத்துருங்க. இவ்வளோ போட்டாலே போதுங்க. சூப்பராகவும் இருக்கும். பாலில் ஏலக்காய் அதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால மணமாகவும் இருக்கும். நாட்டு சக்கரை போட்டு பாலில் இதை ஆற்றி குடிக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. சளி தொந்தரவே இருக்காது, சீக்கிரம் நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கே சளி பிடிச்சிருக்குது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த டீ போட்டு குடிக்கிறோம் இல்லைங்க, இதோட காரம், திப்பிலியோட அந்த சுருன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, சில பேரெல்லாம் வேலை செய்கிறதுக்கு பொய்யில் போட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாக்கில் வந்து அந்த சுறுசுறுப்பு வந்து இருக்குங்க, வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உடம்புல ஜீரண சக்தி எல்லாம் இருக்கும். தேவையில்லாத கழிவுகள் வந்து உடனே வெளியாயிருங்க, நல்லாயிருக்கும். என்ட்ரி ஆகுதுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ டீ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இதை வடித்து குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம காஃபி டீ குடிக்கிறதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சிறந்த முறையில் வச்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அருமையான சுக்கு காஃபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா இருக்குங்க. குடித்ததுக்கப்புறம் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இயற்கையாக வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதாவது சூடாக இருக்கையில் சூடாக குடிக்கிறவங்க சூடாக குடிங்க, இல்லைன்னா அப்படியே ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குடிங்க, நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு மறக்காமல் டெய்லியுமே பாலில் போட்டு கொடுங்க, இம்யூனிட்டி பவர் நிறையா கிடைக்குங்க. நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம். எப்பவும் போல் அருமையான வெள்ளை சாப்பாடு வச்சாச்சுங்க. இது வந்து 1 பாட் பருப்பு சாம்பாருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் கேரட்டு,
கேரட் போடலை, பீன்ஸ் மட்டும்தான் போட்டேன். பீன்ஸு தேங்காய் பூவெல்லாம் திருவி போட்டு குக்கரில் ஒரே ஒரு 3 விசில் விட்டு டக்குன்னு வச்ச சாம்பாருங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ரசம் வச்சாச்சு, ரசம் அருமையாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. அடுத்தது இது தயிர் உரப்போட்டு வச்சாச்சுங்க. இதுதான் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி. நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. காய் தனியாக பொரியல் வச்சுக்கலிங்க, இதுலேயே நிறைய காய் போட்டு செஞ்சதுனால நான் தனியாக காய் இன்றைக்கி செய்யலிங்க. இதுதான் நம்ம வீட்டு சமையல். நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. மறக்காமல் சுக்குப்பிடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.